ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் என்னோட லைஃப்பில் என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் எனக்கு எந்த புக் ஓகே, இந்த புக் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் டாப்பாக அனலைஸ் பண்ணி எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த புக்ஸை வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் 6th to 12th வரைக்குமே எல்லா ஸ்கூல் புக்ஸும் வாங்கி வச்சு லாஸ்ட் டைம் 2025 நான் படித்தேன். பட் நிறைய டைமில் இன்னும் கொஞ்சம் வேறு புக்ஸ் ஒரு ஓரியன்டாக எல்லாமே சேர்ந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் ஒரு புக்கில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு அனலிஸ்க்கு அப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா தமிழுக்கு எஸ்எம் தமிழ்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நியூ எடிஷன் புக்கு தான் வாங்கியிருக்கேன். இதில் ஸ்கூல் புக்கு 6th to 10th எல்லாமே டாபிக் சிலபஸ் வைஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் அங்கங்கே சிலபஸ் டாபிக்ஸ் இருக்கும். அதை தேடி தேடி படிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே புக்கில் எல்லாமே இருக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி ஃபஸ்ட்டு யூனிட் இலக்கணம், செகண்டு சொல்லகராதி, தேர்டு யூனிட் எழுதும் திறன், மரபு தமிழ், இந்த மாதிரி அப்புறம் கலைச்சொற்கள் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது. ப்ளஸ் சிறப்பு தமிழ் 11th 12th சிறப்பு தமிழ் புக்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது படிக்கிறதுக்கு. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கலரில் கொடுத்துருக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. எல்லாமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புக்கு. அதே மாதிரி இலக்கியமும் எல்லாமே புக்கில் உள்ளது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக படிக்க வரவங்களுக்கு ரொம்ப தேடி தேடி படிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு புக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஓரியன்டாக ஒரு புக்கை வாங்கி படிக்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். டோட்டலாக ஒரு 592 பேஜஸ் கிட்டே இருந்தது. நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, நான் நிறைய சர்ச் பண்ணேன். எந்த புக் பெஸ்ட்டாக இருக்கும், எது நல்லாயிருக்கும், நமக்கு படிக்கிறதுக்கு எது ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணேன். புதுசாக படிக்க வந்திருக்கவங்க இந்த மாதிரி சர்ச்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேனா இதை வாங்கி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த புக்கு. தமிழுக்கு ஸ்கூல் புக்கெல்லாம் சேர்த்து ஒரே புக்கில் நமக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு புக்கு வாங்கியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு வினாவங்கி. பார்த்தீங்கன்னா இதில் 2012லேருந்து 2025 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஹெட்டிங் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் சமுதாய வரலாறுனா அந்த தமிழ் சமுதாய வரலாறுலேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி எல்லா டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது ரிவிஷனுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ரிவிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஜிஎஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு நல்ல மைண்டில் நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புக் இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணி ஒரு ஆன்சர் கீ தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு புக்லெட் மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம படித்து நம்மளே கொஷினுக்கு ஆன்சர் போடும்போது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புக்லெட்டில் ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கலாம். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த புக் வாங்கினேன். இந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிங்கன்னா இந்த புக் தாராளமாக வாங்கிக்கோங்க. நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜிஎஸ் டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஒரு மாதிரி படிச்சிருப்போம், அதையே வேறு மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது நமக்கு ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம ரிவிஷன் மாதிரி போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஆன்சர்ஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப சீக்கிரம் ஞாபகம் வரும். நமக்கு ஈஸியாக எக்ஸாமில் அடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 புக்கும் நான் ஒட்டுக்காக ஆர்டர் பண்ணதுனால ஒரு 4 பென்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜிஎஸ் ஒன்லைனர் புக்கு. இது தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் லெசன் வைஸ் நம்ம எல்லா 6thலேருந்து 10th வரைக்கும் நம்ம லெசன் வைஸ் படிப்போம் இல்லையா. ஒவ்வொரு லெசனும் படித்ததுக்கப்புறம் நம்மளே கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணி ஆன்சர் பண்ணால் தான் அப்போ அதில் ஒரு இப்படிலாம் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாபிக் வைஸ் லெசன் வைஸ் அவங்களே கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த லெசனில் உள்ள எல்லாத்துலேருந்தும் ஒரு கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்களே ஆன்சர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். சில பிளேசஸ்லாம் இதை கொஷின்ஸாக கேட்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்போ அதை இன்னொருத்தர் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஏன்னா நம்ம ஒரு மாதிரி யோசிப்போம், வேறு ஒருத்தவங்க வந்து வேறு மாதிரி யோசிப்பாங்க. அப்படிங்கும்போது மற்றவங்களோட கிளாரிட்டியும் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த புக் வந்து எனக்கு ஓகேவாக இருந்தது. சரி ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி நான் எல்லாமே படிச்சிட்டதுனால இப்போதைக்கு எனக்கு ரிவிஷன் டைம் தான். ஸோ வந்து ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வாங்கியிருக்கேன். இந்த புக்கில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேப்பெல்லாம் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேப்பு. ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது மேப் இல்லாமல் நம்மளால் படிக்கவே முடியாது. எல்லாமே மேப்பை பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். அப்போ தான் படிக்க முடியும். ஸோ வந்து மேப் நம்ம கையில் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு எல்லாமே வாங்குறதுக்கு நம்ம ஜிஎஸ் புக்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் ஸ்கூலில். தமிழுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புக் வந்து வாங்கிக்கிறது என்னை கேட்டால் பெஸ்ட்டு. புதுசாக படிக்க வரவங்க இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன புக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து காசை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கி படிங்க. அதுதான் என்னோடய ஃப்ரீ அட்வைஸ். ஏன்னா நான் அனுபவித்து சொல்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பை பாய்.